بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? என்னுடைய ரப்பு அல்லாஹ் தான் என்பதை ஈமான் கொண்டவர்கள். தஸ்தீக் உள்ளத்தில் ஈமான் கொண்டவர்கள். கவுல் நாவினால் சொன்னவர்கள். அமலுன் ஃபி ஜவாரிஹ் உடல் உறுப்புகளால் அமல் செய்தவர்கள், அல்லாஹ்வுக்காகவே வாழ்ந்தவர்கள். அடுத்து என்ன செஞ்சாங்க? சும்மஸ்தகாமு அதுல உறுதியாக இருந்தார்கள், அந்த அமலில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன். மலக்குமார்கள் அதற்காகவே பிரிப்பேரான மலக்குமார்கள் இருப்பார்கள், பஷாரத் சொல்வதற்கு. அவர்கள் வந்து சொல்வார்கள், அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு. நல்லடியார்களே, அல்லாஹ்வை வணங்கியவர்களே, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களே, இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய ஹுதூத், அல்லாஹ்வுடைய அந்த எல்லையை மீறாதவர்களே, வணக்க வழிபாடுகளில் தொடர்ந்து இருந்தவர்களே, இஸ்திகாமத்தோடு இருந்தவர்களே, பாவ மன்னிப்பை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தீர்கள், இப்படியான நல்ல மனிதர்களாக நீங்கள் இருந்தீர்கள். அல்லா தகாஃபு பயப்படாதீர்கள். அல்லா தகாஃபு உங்களுடைய குழந்தையை பற்றி, உங்களுடைய செல்வத்தை பற்றி, உங்களுடைய மனைவியை பற்றி, உங்களுடைய குடும்பத்தை பற்றி கவலை கொள்ளாதீர்கள். வலா தஹ்ஸனு பின்னாடி வரக்கூடிய மறுமை நாளை பற்றியும் கவலை கொள்ளாதீர்கள். உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய கவலையும் தேவையில்லை, பின்னாடி இருக்கக்கூடிய கவலையும் தேவை கிடையாது. வஅப்ஷிரு பில் ஜன்னah உங்களுக்கு ஜன்னத்தை கொண்டு, ஸ்வர்க்கத்தை கொண்டு அல்லாஹ் வாக்குறுதி தர சொன்னான். அல்லாஹ் அப்ஷிரு நற்செய்தி சொல்ல சொன்னான், நற்செய்தியை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மலக்குமார்கள் வந்து சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ், நமக்கு எந்நேரத்திலும் மலக்குமார்கள் வரலாம். நம்முடைய மலக்குல் மௌத் என்று இருக்கக்கூடிய, நம்மோடே இருக்கக்கூடிய அந்த மலக்குல் மௌத் காத்து கொண்டிருக்கிறார். நற்செய்தி சொல்லக்கூடிய மலக்குமார்கள் வர வேண்டுமா, அல்லது மோசமான செய்தி சொல்லக்கூடிய மலக்குமார்கள் வர வேண்டுமா என்பதை நாம தான் தீர்மானிக்கணும். இஸ்திகாமத்தோடு நாம் இருந்தோம் என்றால், ஈமான் கொண்டோம், அமல்கள் செய்தோம், அதை தொடர்ந்து செய்தோம். எதுவரை செய்தோம்? எதுவரை செய்தோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், கடைசி வரைக்கும் செய்யும். ஹத்தா யஅதியக்கல் யகீன், உங்களுக்கு மரணம் வரும் வரை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள் அமல்களை என்று அல்லாஹ் சொல்கின்றார். மரணம் வரை நாம் அமல் செய்யக்கூடியவர்களாக மரணிக்கும் போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் வணங்க தகுதியானவன், அவனை அன்றி மற்றவர்கள் யாரும் வணங்க தகுதியற்றவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை நான் சாட்சி கூறுகின்றேன் என்ற ஷஹாதத்தோடு, அந்த கலிமாவோடு, கலிமாவை புரிந்த அடிப்படையில், மன் மாத்த வ ஹுவ யஅலமு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah,